கிளம்பிட்டேன்க்கா. எங்க கிளம்பிட்ட? சொன்னே கோயிலுக்கு போறேன்னு. சரி இரு, நானும் வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. அக்காக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா. வா நம்ம போலாம். நீங்க வீட்லயே இருங்க, நான் வந்துடுறேன்க்கா. அக்கா அக்கா நீங்க இருங்கக்கா, நான் இப்ப வந்துடுறேன். ஏய் உள்ள இங்க இருங்க. இரு. என்ன இவ பாத்தீங்களா இப்படி ஓடுறா? ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்க கோவிலுக்கு போல. கரெக்டா 1 மணிக்கு வேற எங்கேயோ போறாங்க. வேற எங்க போவா? வீட்டுக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் வேற ஆகுதே. டேய் என்னடா டயத்தையே பத்தி தெரியுமே, வேற எங்கேயாவது போக வேண்டியது இருக்கா? அட சாச்சா, நான் எங்க? அண்ணாச்சி 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுங்க. என்ன வேணும்? கதிரி துணி சோப்பு ஒன்று கொடுப்பா. சோப். ஐயோ வந்து நிப்பாளே. நம்ம வேற நேற்று ஓவரா பேசிட்டோம். ஏய் ஆ? என்னடா ஆச்சு? என்னண்ணே? ஆ? காசை கொடுடா. அச்சோ அண்ணே, மீதி கஸ்டமர் வெயிட்டிங். என்னடா? நான் அந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டு வந்துரு. அங்க சமுத்திர பாண்டி மன தரம் சொன்னாப்புல, போய் வாங்கிட்டு வந்துரு. இதே நம்ம ஜீவான்கிட்ட சொல்லக்கூடாது. இல்லை, பொதுவாக பணக்கணக்கெல்லாம் ஜீவானை தானே பார்க்கும், அதான் கேட்டேன். யா உனக்கு பணம் வேணா என்ன தெரியாதாங்க? ஐயோ இவர் வேற கோத்து விடுறாரே. ஜீவா வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்டா. நீ போறவே அப்படியே ஒரு எட்டு போய் வாங்கி வந்துரு. அண்ணா ஒரு 2-2:30 போல போனா போதுமாண்ணே? ஏன் இப்ப போனா என்னவா? இல்லை கடையில் ஆள் இல்லையே, அதனால. ஏன் நான் இல்லையாங்க? ஏமாமா இதை ஒத்தையில் எப்படி பார்ப்பீங்க? இது என்ன உங்க ரோஸ்மேரியா? ரோஸ்மேரியா? ஏடா மூர்த்தி பார்த்தா ஒரு மனுஷனா தெரியலங்க. ஏய் இல்லை மாமா. எதுக்கு வள வாழ்ந்து பேசிக்கிறீங்க? நீ கடையை பார்த்துக்கடா, நான் போய் பணத்தை வாங்கி வந்துடுறேன். வியாபாரத்துல எல்லாம் 2-3 பேர்த்த போய் பார்த்து பேசணும்டா. அண்ணன் வெளியே போனா நம்மளால போக முடியாதே. என்னடா? அண்ணே நீங்க இருங்கண்ணே, வெயில் எதுக்கு நீங்க போய்கிட்டு, நான் போறேன். ஏண்டா நீயும் போக மாட்டே, என்னையும் போக கூடாதுடா. வேலை இப்ப நடக்க. நானே போறேண்ணே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏழை இப்பதான்டா போறேன்னு சொன்ன. போலன்னு நான் எங்கண்ணே சொன்னேன்? ஒரு 2-2:30 போல வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். ஏன் அது வரைக்கும் என்ன ராகு வேலைமா? இல்லைண்ணே. ஏழை என்னடா அப்பா இருந்து டயத்தை பாதிக்க இருக்கவன்? ஏதாவது முக்கியமான வேலை உனக்கு சொல்ற? அண்ணே நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும். எங்க? இல்லைண்ணே நான் வெளியே போயிட்டு வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. டேய் முதல்ல என்ன சொல்லியா வெளியே போறேன்னு சொல்ற? இங்கே தான் பக்கத்தில். பக்கத்துலண்டா? அந்த இடத்துக்கு பேர் கிடையாதா? அது ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்காண்ணே, அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா, எந்த ஃப்ரெண்டா? அண்ணா அவன் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பானே, பாவண்ணே. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. டேய் அதே கேட்டுட்டே இருக்கல, யாரு? சொன்ன கேளுங்கண்ணா, நான் ஓடி வந்துடுறேண்ணே, பார்த்துட்டு வந்துடுறேன். வந்துடுறேண்ணே. டேய் வந்துடுறேண்ணே. எப்பா ஏமாமா என்னவாமா ஓவரா கொஞ்சிட்டு போறியா? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு மூர்த்தி நீ கொஞ்சம் யோசித்து பாரு. 3 நாளா மத்தியானம் கடையை விட்டு வெளியே ஓடிதான். அப்படி எங்க போறியா? அத நீ தானே கேட்கணும். ஆனா ஒண்ணே ஒண்ணு எனக்கு நல்லா தெரியுது, அங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. அதை நீ பாத்துக்கோ மூர்த்தி. பின்னால பாத்ரூமுக்கு போகணும்னாலும் உன்னை கேட்டுதான் போவான். உங்ககிட்ட சொல்லிட்டு போறவன் இப்ப திடீர்னு சொல்லாம வெளியே போறாமல, அப்ப ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். பாத்துக்கோப்பா. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது மாமா, தேவையில்லாம யோசிக்க வேணாம். அப்படி எங்க போயிட போறேன்? ஏன் யோக்கி ஏன் போய் சொல்லுதான்? ஏன் ஒருத்தர் திடீர்னு மத்தியானம் சொல்லாம வெளியே போறான்னா அப்படி எங்க போறான்னு நமக்கு தெரிய வேண்டாமா? சும்மா இருங்க மாமா. மீனா கொஞ்சம் எந்திரிச்சுக்கோ, கூட்டிடுறேன்.
ஹாய் அனீஸ். அண்ணி வாடா. பசிக்குது அண்ணி, ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்க. ம் சரி. ஆமா, முல்லை எங்கேயாவது பாத்தியாடா? இல்லையே, ஏதாவது தொலைஞ்சு போயிட்டாங்களா? தொலைஞ்செல்லாம் போல. டெய்லி 1 மணிக்கு எங்கேயோ போறாங்க. ஆனா எங்க போறாங்கன்னு தான் தெரியல. ஆமாடா, கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு போறா. ஆனா கோயிலுக்கு போலன்னு மீனா சொல்றா. வேற எங்க போறாளா இருக்கும்? ம். ஒருவேளை அவ வீட்டுக்கு போறாளோ? அப்படி போறதா இருந்தா நம்ம கிட்ட சொல்லிட்டு போலாமே. ஏன் சொல்லாம போகணும்? வேற எங்க போறா? நமக்கு தெரியாம வேலைக்கு ஏதாவது போறாளோ? டெய்லி 2 மணி நேரம் யாரு வேலை கொடுக்கறா? ஆமால. அப்படியே போனாலும் தெரியாமையா அண்ணி போனோம்? ஒருவேளை படிக்க போறாளோ? நம்ம கிட்ட சொன்னா வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டாளோ? அவங்க சொல்லாம போறாங்க. எப்படி பாசிட்டிவா யோசிக்கிறீங்க? எனக்கு நான் மட்டும் தப்பா யோசிச்சிருப்பீங்க. இதே நான் சொல்லாம கொள்ளாம போயிருந்தா இவ கொலை கூட செஞ்சுட்டு வருவான்னு யோசிச்சிருப்பீங்க. நீ அப்படி இப்படின்னு வெடுக்குன்னு பேசுற ஆளு. முல்லை அப்படியா? அண்ணி, முல்லை அண்ணி டெய்லி மதியானம் எங்க போறாங்கன்னு தெரியணும், அவ்வளவுதானே? அப்போ உனக்கு தெரியுமா எங்க போறாங்க? வாங்க என் கூட காமிக்கிறேன். டேய் எங்கடா? அட வாங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ அத்தை. மீனா கொஞ்சம் பாத்துக்கிறியா? நானும் வருவேன். அப்படின்னா கண்ணா நீ பாத்துக்கிறியா? அப்ப யாரு உங்களுக்கு காமிச்சு தருவாங்களா? ஆமால. அண்ணி பக்கத்துல தான், ஜஸ்ட் 10 நிமிஷம். வாங்க போயிட்டு வந்துடலாம். அதுக்கு இல்லடா அத்தை. அத்தை தூங்கிட்டு தானே இருக்காங்க, நம்ம அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். அவ எங்க போறான்னு தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு அவ்வளவு ஆர்வம் இல்ல? ஏன் உங்களுக்கு இல்லையா? என்னை விட உனக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. சொல்லுவீங்க கிளம்பலாம். ஐயோ பேசிட்டே இருக்காதீங்க, வாங்க சீக்கிரம். போலாம் வா. மக்கு மக்கு அறிவு இல்ல. இங்க பார், 2 நாளா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உனக்கு. நாளையில இருந்தெல்லாம் என்னால வர முடியாது. இன்னைக்கு தான் கடைசி, அதனால ஒழுங்கா ஓட்டு. இன்னைக்குதான் கடைசியா? ஐயோ எங்க? என்ன ஒய்யோ? அதான் கத்துக்கிட்டல. ஐயோ இன்னைக்கு ஒரு நாள்ல எப்படிங்க? ஒரு நாள்னா நைட் வரைக்கும் இதே கத்துக்கிட்டு இருக்கலான்னு பாக்குறியா? சொல்லி கொடுத்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீ ஓட்டுற, அவ்வளவுதான். ஓட்டலன்னா கிளம்பி வீட்டுக்கு போ. ஆனா மறுபடியும் வண்டியில ஏறி உட்கார்றத நான் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, வண்டியோட நினைப்பே உனக்கு வரக்கூடாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் வண்டி ஓட்டணும். என்ன கிண்டல் பண்ணவங்க முன்னாடி நான் வண்டி ஓட்டி காமிக்கணும். அப்ப ஓட்டு. பயமா இருக்குங்க. வாய் மட்டும் அவ்வளவு பேசுறல்ல, ஓட்டு ஒழுங்கா. ஏங்க பயமா இருக்குங்க. சரி கிளம்பு. இல்ல இல்ல இல்ல, நான் ஓட்டுறேன். நேரா நிமிர்ந்து உட்காரு. அப்படிதான். வண்டி சாயுதுங்க. ஏய், முதல்ல உடம்ப வளைக்காம நேராயிரு. வண்டி தானே திரும்பணும், நீ ஏன் திரும்புற? நான் தான் அதை ஆரம்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. இங்க பார், முதுக ஸ்ட்ரைட்டா வச்சு ஓட்டு, சரியா? என்ன ரொம்ப மொக்கையா இருக்கேங்க, வண்டி கூட ஓட்ட தெரியாம. மொக்கையா தான் இருக்க, புரிஞ்சா சரி. எனக்கு ரோஷம் வர மாதிரி நல்லா திட்டுங்களேன். என்னது புரியல? நீங்க திட்டுற திட்டுல எனக்கு ரோஷம் வந்து பயம் போய் வண்டி ஓட்டணுங்க. நீ படிச்சிருக்கல, காலேஜ் எல்லாம் போயிருக்கல, மத்தவங்களுக்கு மட்டும் கூட கூட அறிவுரை சொல்றல. பயப்படாம ஒரு வண்டி ஓட்ட தெரியாது உனக்கு? எங்க இப்படி திட்டுறீங்க? நீ தானே திட்ட சொன்ன ரோஷம் வரணும்னு. ஆமா மாமா, இது பத்தாது, இன்னும் கோவமா திட்டுங்க. கண்ட தத்திங்கெல்லாம் வண்டி ஓட்டுது. நம்ம தெருவுல
6வது படிக்கிற புள்ளையெல்லாம் வண்டி ஓட்டுது. நம்ம கடைக்கு பக்கத்துல ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், அந்த 70 வயசு பாட்டி எல்லாம் வண்டி ஓட்டுது. நீ ஒரு பாட்டி தானே, நீ ஒரு பொண்ணு தானே, உனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு என்ன? பத்தலங்க. பத்தலையா? ரோஷம் வரலங்க. இன்னுமா வரல? இப்ப நீ வண்டி ஓட்டலனா வீட்ல எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாரும் வண்டியில போனா நீ மட்டும் லொக்கு லொக்கு நடந்து வரணும். பரவாயில்லையா? கண்ணை உன்னை கேவலமா பாப்பான். பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்லயே வண்டி ஓட்ட தெரியாத ஒரே ஆள் நீதான். இந்த உலகம் உன்னை கேவலமா பேசும். யோசி. காலையில எந்திரிச்சு பாத்திரம் கழுவி துணி துவைச்சி வெட்டிக்கதை பேசி பேப்பர்ல வர துணுக்கெல்லாம் படிச்சு பூண்டு உரிச்சு சாம்பார் வச்சு தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் சாம்பார் வச்சு பொரியல் வச்சு வீட்டுக்குள்ளேயே அவன் வாழ்க்கை போயிடும். வண்டி மட்டும் ஓட்ட தெரிஞ்சா கடைக்கு வரலாம், கடையை கவனிக்கலாம். இன்னொரு கடை ஆரம்பிக்க போறோம் தெரியும்ல, அந்த கடையையும் நீயே பாத்துக்கலாம். நிறைய சம்பாதிக்கலாம், பெரிய பெரிய வண்டி எல்லாம் வாங்கலாம். அந்த வண்டியை நீயே ஓட்டலாம். கெத்தா கலக்கல இந்த ஊருக்குள்ள திரியலாம். இதெல்லாம் பண்ண போறியா இல்ல இந்த வீட்டுக்குள்ளே சாம்பார் வச்சு தூங்க போறியா? போதுங்க, தேங்க்ஸ். ரோஷம் வந்துருச்சுங்க. எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். இப்ப நான் வண்டி ஓட்டுவேன், நீங்க வந்து பின்னாடி உட்காருங்க. கிளம்பு. உட்காருங்க, உங்களையும் வச்சு ஓட்டுறேன். இவனா? காலேஜை தவிர எல்லா இடத்துலயும் இருக்கிறது. மாட்டினீங்களா 2 பேரும்? அன்னீஸ், அண்ணி 1 மணி நேரம் டெய்லி இங்கே தான் வராங்க. அண்ணன் வண்டியோட சொல்லி தருது. வசமா மாட்டினீங்களா? ஏலே, என்னடா கதிரி எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? ஆமா, நீங்க என்ன மாமா இங்க வந்திருக்கீங்க? கதிரு டெய்லி மதியம் மதியம் காணாம போயிருங்க. கடையில் இல்லாம என்ன சரி எங்க ஒரேன்னு பாக்கலாம்னு வந்தேன். ஏண்டா இங்க என்ன பண்றீங்க 2 பேரும்? மாமா, நமக்கு தெரியாம முல்லைக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுக்கறான் மாமா. இந்த முல்லையும் டெய்லி மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பிடுவா. முல்லையும் டெய்லி மத்தியானம் கிளம்பிட்டு இருந்தால, அதான் உங்களுக்கு தெரியுமே. கோயிலுக்கு போறேன், ஃப்ரெண்டு பார்லர் ஆரம்பிச்சிருக்கா, கடைக்கு சோறு கொண்டு போறேன், அப்படி இப்படின்னு கிளம்பினாலே அதெல்லாம் இங்க வரத்துக்கு தான். என்ன நான் தான் போட்டு கொடுத்தேன். எப்படி? மாட்டுவல்ல. ஐயோ, எங்க எங்க துர்கை அம்மனை காணோம்? கோயில் எங்க? விளக்கு போட வந்தாளாமா. பொய் பொய். ஏடா கதிரு, என்னடா நீ முல்லைக்கு வண்டியோட சொல்லி கொடுக்கதே வந்திருக்கேன்னு சொன்னா நாங்க என்னடா சொல்ல போறோம், என்ன கேட்க போறோம்? எதுக்குடா இவ்வளவு பெரிய பொய்? இல்லண்ணே, அது இப்படி உங்ககிட்ட. எப்படி பண்ணிருக்காங்க பாத்தியா ஜீவா? நீ நேரா போய் திருட்டுத்தனமா இப்படி பண்ணலாமாடா கதிரன்னு கேளு. ஆரம்பிச்சிட்டியா? அந்த வார்த்தையை விட்டுரு ப்ளீஸ். நீ போய் கேளு ஜீவா. யார்கிட்டயும் சொல்லாம தானே இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இத நாம விடக்கூடாது. போய் கேளு ஜீவா, போய் கேளுடா. சரி. ஏலே, இதுக்குத்தான் நீ ஓடோடி வந்தியா? இத சொல்றதுக்கு என்னடா? அட அண்ணே, இது வந்து கேளு. ஏடா ஜீவா, மீரா என்ன சொல்லுது? அதான் கதிர் இங்க தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு வச்சுல, ஏன் நம்ம எல்லாரும் இங்க நின்று தொந்தரவு பண்ணணும், வீட்டுக்கு போலான்னு சொல்லுச்சு. அந்த பிள்ளை சொல்றது சரிதான்றா. இல்லை, கடைக்கு வந்து சேர்றாவா?
அதோ உடனே வந்துட்டேனே. ஏய் ஏய், ஏய், நடிக்காதடா. 2 பேரும் சேர்ந்து வந்தப்போ கூட என்கிட்ட போய் நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. நீயும் வீட்டுக்கு வா முல்ல, உனக்கும் இருக்கு. அக்கா இருங்கக்கா, நானும் வரேன். ஒண்ணு வேண்டாம். நீ நல்லா சாமி கும்பிட்டுட்டு வழியில விபூதிலையும் எடுத்துட்டு அப்புறமா வா. மீனா அன்னிக்கே கேட்டா, துர்கை அம்மன் கோயில்ல ஏது விபூதின்னு. அவ சந்தேகப்பட்டதெல்லாம் சரிதான். எனக்கு தான் புரியல. உன்னை நம்பின பாரு, அத நான் செஞ்ச தப்பு. நீ பொறுமையா வா. மாமா, நான் வீட்டுக்கு போறேன். வாடா. நாமளும் போலாம் வா. வரட்டா? போடா வரேன். போலாம். வாடா சீக்கிரம். சரிண்ணே. மானம் போச்சு. வண்டி எடு. ஏய், நேரா எல்லாத்தையும் மறந்துட்டியா? மூர்த்தி, சொல்லுவாமா. ஜீவாவை பேங்க் மேனேஜரை பார்க்கணும் அனுப்புன்னு சொன்னியே, அனுப்பி வச்சிட்டியா? அனுப்பி வச்சுட்டு இப்பதான்மா வரேன். டேய் பாத்துடா. பகல்ல 1 மணிக்கு இந்த வேளாத வெயில்ல உன் உயிர் நண்பனை பார்க்க உசைன் போல்ட் மாதிரி ஓடுனிய பாத்தியா? அதெல்லாம் பாத்துட்டான். நாங்களும் போய் ஃப்ரெண்ட பாத்துட்டு தானே வந்தோம். என்னன்னா நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு. ஏய் கதிரு, டெய்லி 1 மணிக்கு ஓட்டமும் நடைமா ஓடுனிய. மூர்த்தி சொன்ன மாதிரி தான் தெரியுது எங்க ஓடணும்னு. அப்பளக்கட்டு அக்கா, எனக்கா வேணும்? அப்பளக்கட்டு. அப்பளம். என்னண்ணே, அன்னைக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுத்துட்டீங்களா இல்ல கிளாஸ் ஏதாவது மீதி இருக்கா? அண்ணி நீங்களும் எளியும் பூனியமா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படி ரொமான்ஸ்லாம் பண்ணிருக்கீங்களே. இது ரொமான்ஸ், அதை நீ பார்த்த. ஏய் ரொமான்ஸ் என்னடா? அது வந்து நீ சொன்னது ஒண்ணு விளங்க மாட்டேங்க, கொஞ்சம் விவரமா சொல்றா. அதான் தாத்தா, 2 பேரும் அப்படி இப்படி டேய், அவரு தான் விளையாட்டு புள்ள விளையாடுறாருன்னா உனக்கு அறிவில்லை? பெரியவன் தானே நீ. டேய் கதிரு, இதெல்லாம் எதுக்குடா மறைச்சுக்கிட்டு? என்ன நீ? ஏண்டா கதிரு, நீயும் முள்ளையும் சந்தோஷமா இருக்கணும் நாங்க மொத்த பேர் ஆசைப்படுறோம். நீ அந்த பிள்ளைக்கு வண்டியோட சொல்லி கொடுக்கத்தான் போறேன்னு சொல்லியிருந்தீங்கடா. நாங்க எல்லாரும் வேணாம்டா சொல்ல போறோம். இதுக்கு எதுக்குடா போய் சொல்லிட்டு போன? பொய்ன்னு இல்லைண்ணே, எப்படி சொல்றதுன்னு தெரியாம. டேய், பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும்டா. இதுக்கே வெக்க பண்ணணும்னு கேக்குறேன். டேய், முள்ள உன் முண்டாயிட்டுடா. உரிமையா சந்தோஷமா கூட்டிட்டு போய் வண்டியோட சொல்லி தர வேண்டியதானே? ஏய், இவன் அவளுக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்க போறோம்னு சொன்னா நீ கண்ணன் அனுப்பியிருப்ப, இவனை வேலை செய்ய சொல்லியிருப்ப, அதான் மறைச்சிருக்கான். ஏய், நீ சாதாரண ஆள் இல்லடா, வேற மாதிரி ஆள்டா. மாமா கொஞ்சம் கேப் விடுங்க மாமா, போதும். டேய் கதிரு, வர நீ கொஞ்சம் அங்க பார்த்தப்ப மனசுக்கு அம்புடி சந்தோஷமா இருந்துச்சுடா. புரிச்சே முன்னாடினா சண்டை வருது, அதுக்கப்புறம் பேசிக்கிறது சந்தோஷமா இருக்கிறது சகசம் தான்றா. இன்னொரு விஷயம்டா எதிரு, புரிச்சே முன்னாடிக்குள்ள விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. அதான்டா வாழ்க்கையே. சரிண்ணே. இன்னொரு விஷயம்டா எதிரு, வாழ்க்கையில் நாங்க எல்லாருமே சேர்ந்து தப்பு வேண்டுமா நினைச்சு வருத்தமாவே இருந்துச்சு. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்யூன்யமா இருக்கிறத பாக்குறப்ப கரெக்டா தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்னு மனசு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சுடா. நல்லா இருக்கணும். அதெல்லாம் நல்லா இருப்பான். அவன் சாதாரண ஆளா உயிர் நண்பனை பார்க்க போறோம்னு போய் சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணலாம் போயிருக்கான். அதான் தாத்தா, நீங்க ரோஸ் மேரி கிட்ட பேசுவீங்களா அந்த மாதிரி. சும்மா இருக்குமா?